நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்று நீங்க தெரிஞ்சுக்கணும். பெட்ரோல் விலை 100 ரூபாய் ஒன்ன ஏறும், குவார்டர் விலை ஏறும். பெட்ரோல் விலை ஏறத பத்தி கவலைப்படுறியா இல்லையா? குவார்டர் விலை ஏறும். 130 ரூபா. எம்எல்ஏ கேளுங்க எவ்வளவு வேதனையா சொல்றாங்க. யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் எவ்வளவுனா 7 ரூபாய். நம்ம ஆட்சியில 3 ரூபாய் கொடுத்தாங்க. என்ன ஆபாயில எவ்வளவுனா 50 ரூபாயா பேசுற வேலை ஹார்ட் அட்டாக்கே வருதுப்பா. 50 ரூபாய் ஆபாயில 5 ரூபா 10 ரூபா கமிஷன் அது கொடு. என்னன்னா அது இந்த ஆட்சியில சரக்கு கூட அடிக்க முடியல. சாச்சா எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. எக்ஸாம்பிள் பாரு உக்காந்துருக்காரு பத்தியா. சரி விட, உதய சூரியன் உதிச்ச உடனே எல்லாத்துக்கும் குவார்டர் ஃப்ரீ. நம்ம தேர்தல் வாக்குறுதி அவ்வளவுதான் தர முடியும். நம்ம அடைக்கிறார். யாருன்னு நினைச்சீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியல. தாவக தலைவர் விஜய் வந்து தெரியாம சொல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்க வரைக்கும் நம்ம ஒண்ணும் முடியாது, அசைக்க முடியாது. அதே மாதிரி இப்ப டிஎம்கேவை அசைக்க முடியாது, ஸ்டாலின் இருக்க வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலி உண்மையான வீடியோல கிரியேட் பண்ண வீடியோ தப்பு இல்ல, பக்கவா வந்து கரெக்டான இதுதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க. என்ன காசை வந்து கொள்ளையடிக்கிறது, நம்ம தமிழ்நாட பட்டா போட்டு எழுதி வாங்குறது, என்ன பக்கவா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இவரு ஒரு எம்எல்ஏவா குடுக்கிற கடைசி வாக்குறுதி நச்சுன்னு குடுக்குறாரு. அதே மாதிரி இவங்க ஏஐல கிரியேட் பண்ண வீடியோவும் பக்கா இருக்கு, யாருமே அசைக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாலின் இருக்க வரைக்கும் திமுக அசைக்க முடியாதா? திருத்திக்கணும். திமுக காரன்னு சொல்றவருக்கு திமுக யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொலை கொள்ளை கற்பழிப்புல பேர் போன ஆட்சி. என்ன பேர் போன ஆட்சி, பேர் போன கட்சி திமுக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொலை கொள்ளை கற்பழிப்புல பேர் போன கட்சி திமுக. சரிங்களா? திமுகவுக்கு இன்னொரு இது இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேரு. ஆனா இவங்க என்ன சொல்லக்கூடாது இல்ல. சரிங்களா? அந்த மாதிரி பேர் போன கட்சி தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு. என்ன யாருமே அசைக்க முடியாதுன்றாங்க. திமுக இருக்க வரைக்கும் உலகத்துல எந்த கட்சியும் அசைக்க முடியாது இந்த 3 விஷயத்துல, கொலை கொள்ளை கற்பழிப்புல. ஏன்னா இவங்க இருப்பாங்க, நீ காய்ச்சா கள்ளச்சார நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா, இல்ல காய்ச்சிட்டு விக்கிறதுல பங்கு கூட பங்கு உங்களுக்கு பேர் போன விஷயம். வார்டு கவுன்சில் 70 கோடி, அமைச்சர் 1000 கோடி. அப்ப இந்த நாடக தலைவருக்கு எவ்வளவு கோடின்னு நீங்க தான் சொல்லணும். கருணாநிதி சொல்லிட்டாரு வெளிப்படையா. ஆக்சுவலி தாவேகா தலைவர் விஜய இவர் 200 கோடி விட்டு வருதுன்னா 2 லட்சம் கோடி சம்பாதிக்க போறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு இவருக்கு எதை அடிப்படையில் சொல்றாருன்னா, எங்க தலைவர் யாரு, நம்ம திமுக கைகூலியா இருக்க கருணாநிதி சொல்றாரு, எங்க தலைவர் ஸ்டாலின் 2 லட்சம் கோடி எல்லாம் அசால்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் தாவேக தலைவர் விஜய் வரட்டும், நிக்கட்டும், ஜெயிக்கட்டும், அப்புறம் கொள்ளையடிக்கிறத பத்தி பேசலாம். கொள்ளையடிக்க வராரா இல்லையான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி கருணாஸ் எந்த அடிப்படை சொல்றாரு. அதே மாதிரி இந்த பொன்மாடி கதையில ரொம்ப தற்கொலை மாதிரி பேசுறாருல்ல, இவர் ஃபர்ஸ்ட் என்ன படிச்சாருன்னு கிறிஸ்டியான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் இருந்தது ஒரு உயர் பதவியில. என்ன அவர் சொல்றாரு, தீபத்தை இந்த மாதிரி ஏத்துங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா நான் மெயில் போடுவேன் ஸ்டாலினுக்கு, நான் பதவியில இருந்தா ஏத்துவேன் அப்படிங்கிறாரு. இந்த கருணாஸ் இருக்கார்ல, என்ன அவரே சொல்லலாம். தாய்க்கா தொண்டர்கள் யாராட்டும் யாருமே அனைவருமே பேசல. சரிங்களா? அது மாதிரி இவர் கருணாஸ் பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்ல, பேச்சு உரிமை. கான்ஸ்டிடியூஷன் சட்டம் படி ஆர்டிகல் 19 படி பேச்சு உரிமையை தடுக்கிறது எல்லாம், குரல் நெருக்கிறதெல்லாம் யாருன்னா நம்ம திமுக, நம்ம தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாமே போராட்டம் பண்றாங்க. ஒண்ணுமே வழியில போராட்டம் பண்ணதை விட்டா இவங்க பேசினா மெட்ராஸ் உயர்நீதிமன்றமே வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க, யூடியூப்ல பேசினாங்கன்னா
அரெஸ்ட் பண்ணாதீங்க, கேஸ் போடாதீங்க, டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது கேஸை வந்து நீங்க அவங்கள தப்பா எடுத்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நஷ்டஈடா கேட்டு கேஸ் போடுங்க, வழக்கு போட்டு கிரிமினல் வழக்கு போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க, சவுக்கு சங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அவர் போகும்போது ஒரு 3-4 மாசத்துக்கு வெளில வரக்கூடாது, தாராளமானது. என்ன பண்ணுவீங்க, ஒண்ணும் இல்லை, அவர் பேரை வந்து சஸ்பெண்டட் கிளர்க்கு ஃபர்ஸ்ட் அவர் அவ்வளவு பிரபலம் கூட இல்ல, நீங்களா கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி நீங்களா உங்க இதுல அடியில பாவம் இருக்கு, உங்க சீட்டு கீழே இல்ல, உங்க டிக்கி கீழே. நீங்க அவர் வார்டுக்கு பேசியிருந்தாரு, சும்மாவே ஒரு 10 பேர் கேட்டிருப்பான், 10,000 கேட்கிற மாதிரி 10,000 பேர் கேட்கிற மாதிரி நீங்களா ஊதி பேச இருக்கீங்க. நீங்க சொல்றத உண்மைன்னு சொல்லி நீ சும்மா அரெஸ்ட் பண்ணு சொல்ற மாதிரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் யூடியூப்ல போட்டீங்கன்னா வெறும் யூடியூப்ல போட்டதுக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க நஷ்டஈடு வழக்கா போடுங்க அப்படின்னு இருக்காங்க. வெத்தம் கேட்டவங்களா, உங்களுக்கு புத்தி இல்லையா? திமுக காரனுக்கு அவன் யாரு, தலைவனா இருக்கும், துணைத் தலைவர யாரு, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஐடி கம்யூனிட்டி நடந்துட்டு தெரியுமா, அவர்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு அறிகுறே இல்லை. என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.